இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக டீ காஃபி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தோம்னா வேகமாக செந்திலும் பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க. எங்கே சரவணன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அவர் வரவே இல்லையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. என்னாச்சுங்க வந்த உடனே அவனை கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டானே, ஏன் அவன் இன்னும் வரலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லையே செந்தில், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே எதுவும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அதுவும் தெரியல, அவன் வந்த பின்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் கதிரும் ரிட்டன் வராங்க. ஏன் கதிர் நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்ன, ரிட்டன் வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சரவணனை தான் வீட்டுக்கு வர சொன்னார், ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னுட்டு கூப்பிட்டாரு, எல்லாரையும் வர சொல்லிட்டு அவன் எங்கே போனான் இன்னும் வராமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சுகன்யா வந்து நினைக்கிறாங்க, ஒருவேளை அரசியும் குமரனும் 2 பேரும் படத்துக்கு போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மாற்றி மாற்றி சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் கால் அட்டன் பண்ணுறதே இல்லை. மயில வீட்டுக்கு ரிட்டன் வராங்க. அப்போது கோமதி வந்து கேட்குறாங்க, ஏன் நீ மட்டும் தனியாக வர, சரவணன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் இதை கால் பண்ணேன் ஆனால் அவர் வரவே இல்லை, அதனால தான் நானே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கான், யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான், அப்படி என்னதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன அத்தை பிரச்சனை, இவ ஒருத்தி திரும்பவும் கேட்குறான், எனக்கே இன்னும் புரியாமல் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு கோமதி வந்து தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.